ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூம்ஸ் தமிழ். வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான சக்கரவள்ளி கிழங்குல ஒப்பட், போலி சொல்லுவாங்க, ஒப்பட் சொல்லுவாங்க. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி இவ்வளோ தின்ன நம்ம ஒப்பட்டை செய்கிறது அப்படிங்கிறதுல இருந்து நம்ம எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக இவ்வளோ ஹெல்த்தியாக, அதுவும் சக்கரவள்ளி கிழங்கு நம்ம இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் குழந்தைங்க ஜாஸ்தி சாப்பிட்றதில்ல. அவங்களுக்கும் இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி இந்த அளவுக்கு நல்ல தின்னாக ஒரு இடம் கூட ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போது அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மைதா மாவில் உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், அது கொஞ்சம் நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு ரொட்டிக்கெல்லாம் பிசைகிறத விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். மாவு பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணியான்னு சொல்லலாம், இல்லை கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கிட்டு மாவை நல்லா உருண்டையாக்கிக்கணும். நல்லா நீட்டாக இப்படியே திருப்பினோம்னா பாருங்கள், எப்படி திருப்புறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்படி திருப்பினோம்னா நமக்கு நல்ல ரவுண்டாக பால் ஷேப்பில் வந்துடும். இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு மேலே ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு நம்ம மூடி வச்சுக்கணும். நம்ம இதை ஒரு 4 to 6 hours தாராளமாக ஊறலாம். நல்லா ஊற உங்களுக்கு நமக்கு போலி செய்யக்குள்ளே நல்லா விரிஞ்சு கொடுக்கும், நமக்கு நல்லா வரும். இப்போ நம்ம அதை ஊற வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக சக்கரவள்ளி கிழங்கை நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ வர்ற சக்கரவள்ளி கிழங்குல எல்லாமே ஸ்வீட்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் நான் சக்கரவள்ளி கிழங்குல தண்ணியே ஊற்றலை. குக்கரில் அடியில் தண்ணி ஊற்றிட்டு கிழங்குல தண்ணி ஊற்றாமல் ஒரு கிண்ணத்தில் வச்சு இதை இப்படியே மூடி குக்கர் விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். எப்படி ஒரு 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் சாஃப்டாக நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம சாப்பிட்ற மாதிரி செய்யணும் அப்படின்னா நம்ம 2 விசிலோடு நிறுத்திக்கலாம். நம்ம இப்போ கொஞ்சம் குழைய தான் வேக வச்சுருக்கோம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு அதோடு நம்ம வெல்லத்தை சேர்த்திக்க போகிறோம். 1 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு நம்ம எடுத்துக்கிட்டால் 1/2 கிலோ வெல்லம் சேர்த்திக்கலாம். அது கரெக்டாக இருக்குது. 1க்கு பாதி 1/2 கப் அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டால் அது கரெக்டாக இருக்குது. இப்போ நான் வெல்லத்தை இதோட சேர்த்திக்க போகிறேன். வெல்லத்தை நான் செதுக்கி வச்சுருக்கேன். இப்போது இதை சேர்த்திக்கிட்டு நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம மிக்சியில் அரைக்கக்குள்ளே தண்ணி விடக்கூடாது, அப்படியே கெட்டியாகவே இருக்கணும். தள்ளி விட்டு ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம தள்ளி விட்டு செஞ்சால் தான் நமக்கு கெட்டியாக கிடைக்கும். கொஞ்சம் மெல்லமாக போட்டு எடுங்க, தண்ணி விடாமல் அரைங்க. இப்போ நம்ம ஒரு வாணலியில் நெய் வச்சுக்கலாம். நெய்யில் இப்போ அரைச்ச அந்த பேஸ்ட் பூராத்தையும் நம்ம சேர்த்திக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு வெல்லம் இது ரெண்டையும் நம்ம சேர்த்து அரைச்சதை இதோடு சேர்த்துக்கிட்டு இப்போ இதை நல்லா கொஞ்ச நேரம் நல்லா வேக வச்சு கலந்து எடுத்துக்கலாம். இதை நம்ம 2 in 1 யூஸ் பண்ணலாம். எப்படின்னா நம்ம இதை போலியில் ஸ்டஃப் பண்ணியும் சாப்பிட்லாம், அப்படியேவும் சாப்பிட்லாம். அல்வா சூப்பராக இருக்கும். இது ரொம்ப பாரம்பரியமான ஒரு ரெசிபி. இது ரொம்ப காலமாகவே எங்கள் வீட்டில் செஞ்சிட்ருக்க ஒரு ரெசிபி. இப்போ பாருங்கள், நெய்யோடு இது நல்லா கலந்து வேகணும். ரொம்ப ஈஸியாக கலக்கிறதுக்கு அதுவும் நான்ஸ்டிக் பேனில் நம்ம வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப அடிப்பிடிக்கிறதோ அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இருக்கிறதில்ல. நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை அப்படிங்கிறதுனால நமக்கு இது நல்லா கலந்து விடலாம். நல்லா சீக்கிரமே வெந்துடும். அந்த மாதிரி நம்ம செய்யக்குள்ள அந்த டேஸ்ட் இந்த நெய்யோடு சேர்ந்து நமக்கு கிடைக்கக்குள்ள இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி நெய்யோடு சேர்த்து இப்போ பாருங்கள், நல்லா அந்த நெய்யும் நெய்யும் நமக்கு சக்கரவள்ளி கிழங்கு பேஸ்ட்டும் நல்லா 2 சேர்ந்து கலந்து கிடச்சிருச்சு.
இப்போ பாருங்கள், எனக்கு வந்து கொஞ்சம் வெல்லம் பத்தலை, அதனால் கொஞ்சம் நான் நாட்டு சக்கரை சேர்த்திக்கிட்டேன். அதனால் வந்து கலர் மாறி இருக்குது. மற்றபடி வந்து கலர் மாறணுங்கிற பர்பஸ் எதுவும் கிடையாது, கலர் மாறாது. நீங்கள் வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். இப்படி கலந்து விட்டு நம்ம தொட்டு பார்க்கக்குள்ள கையில் வந்து ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்ல பதம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். கையில் லைட்டாக ஈரம் பண்ணிக்கிட்டு அந்த அல்வாவை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரணும். அந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம சும்மா ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 2-3 ஸ்பூன் நெய் விட்டுட்டு கலந்து விட்டு இறக்கி வச்சிடலாம். நல்லா இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம போலி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ கடைசியில் எதுக்காக நெய் சேர்த்துறோன்னா இன்னும் கொஞ்சம் வாசனையும் டேஸ்ட்டும் நமக்கு எடுத்து தரும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக நெய் சேர்த்துறோம். இது சேர்த்த வேண்டாம்ங்கிறது ஸ்கிப் பண்ணிக்கலாம் நமக்கு வேண்டான்னா. இப்போ வந்து நமக்கு இந்த அல்வா வந்து இந்த போலிக்கு உள்ள ஸ்டஃப் எப்படி வேணுனாலும் சொல்லலாம், நல்லா ஆற விட்டுக்கலாம். இப்போ 6 hours ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், மைதா வந்து நமக்கு நல்ல ஒரு மாதிரி சாஃப்டாக நல்லா நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதிலேருந்து ஒரு சின்ன பால் எடுத்துக்கணும், ரொம்ப பெருசாக எடுக்கக்கூடாது. மைதா நமக்கு எவ்வளோ கம்மியாக எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு போலியில் வந்து மறுநாள் சாப்பிடக்குள்ள இந்த மாதிரி சாப்பிடக்குள்ள வந்து நமக்கு கெட்டியாக இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் ஒரு ஆயில் பேக்கெட்டோட கவர் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் பால் கவர் வேணுனாலும் எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து அடுப்பை வந்து கீழே இறக்கி வச்சுக்கிட்டேன். இது வந்து சப்பாத்தி பலகை மேலே வச்சிட்ருக்கேன். நீங்கள் கிச்சன் மேடையில் எப்படி வேணுனாலும் வச்சுக்கலாம். அடியில் போடுறதுக்கு வந்து ஆயில் பேக்கெட் கவரும், மேலே போடுறதுக்கு வந்து மெலிசான பிளாஸ்டிக் கவரும் எடுத்துகிட்ருக்கேன். நல்ல மெலிசானா ரொம்ப கொஞ்சம் சாஃப்டாக மெலிசாக இருக்கும்ல, அந்த மாதிரி கவர் எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். அந்த மாதிரி கவர் நம்ம எடுத்தோம்னா தான் நமக்கு வந்து தட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். கேரி பேக் கவர் வந்து ஆப்டாக இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் எப்பயும் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து மைதாவை நல்லா விரித்து விட்டுக்கிட்டு நடுவில் ஸ்டஃப் வச்சுக்கணும். இப்போ நம்ம சக்கரவள்ளி கிழங்கு ஸ்டஃப்பை வந்து நம்ம வச்சுக்கிட்டு உள்ளே வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து மேலே மைதா மாவை வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணாமல் மிடில் மட்டும் வர மாதிரி கவர் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா சுற்றியும் நமக்கு கவர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒன்று மேலே ஒன்று ஃபோல்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு இதை அப்படியே கொஞ்சம் அழுத்தி விட்டுட்டு திருப்பி வச்சுக்கணும். நமக்கு இது திருப்பி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு செய்கிறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே அந்த மெலிசான கவர் நமக்கு அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்குள்ளே நமக்கு செய்கிறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம், ஆப்ஷன் தான். வேணும்னாலும் ஊற்றிக்கலாம், 1-2க்கு ஊற்றாமையும் செய்யலாம். நம்ம கண்டினியூவாக செய்யக்குள்ளே அது எப்படி வேணுனாலும் அது உங்களுக்கே வந்துரும்னு வைங்களேன். ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம்லாம் செய்யக்குள்ளே கம்பல்சரி எண்ணெய் விடணும். அப்புறம் நீங்கள் எண்ணெய் விடுறத குறைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், அழகாக 2 கையில் வச்சு எவ்வளோ சூப்பராக நமக்கு போலி விரிஞ்சு கொடுக்குது பாருங்கள். நீங்கள் அப்பப்போ வந்து கவரை மட்டும் கொஞ்சம் தூக்கி விட்டுக்கிட்டிங்கன்னா போதும். நல்ல எந்த அளவுக்கு நீங்கள் தேய்ச்சி விட்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லா விரிஞ்சு கொடுக்கும். சூப்பராக வரும், நல்ல தின்னாக வரும். இதை வந்து நீங்கள் நமக்கு சக்கரவள்ளி கிழங்கு போலிக்கு மட்டும் கிடையாது, இந்த டெக்னிக்கை வந்து நீங்கள் எந்த போலி செய்கிற மாதிரி இருந்தாலுமே அதில் உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம செஞ்சிட்டோம். இப்போ இந்த ஒப்பட்டுக்கு மேலே வந்து நம்ம வந்து தோசைக்கல்லில் நம்ம எண்ணெயை விட தேவையில்லை. நம்ம இங்கேயே அந்த எண்ணெயை விட்டுக்கிறோம். நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கிட்டால் போதும். இப்போ இங்கேயே எதனால் எண்ணெய் விடுறோன்னா அந்த மாதிரி விட்டுட்டு நம்ம கையில் எடுக்கக்குள்ள நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். நமக்கு கல் மேலே விடக்குள்ளே வந்து ரொம்ப ஈஸியாக விட்டுடலாம். டக்குன்னு கையை விட்டு வந்துடும், நமக்கு கிளியாமல் கிடைக்கும். எல்லா விதத்துலேயுமே ரொம்ப கம்ஃபர்ட்டாக வரும். இப்போ பாருங்கள், நான் இதில் வந்து இனி எண்ணெயே விட போகிறதில்ல. இப்போ விட்டுருக்க எண்ணெயோட போதும். இப்போது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு எடுத்தோம்னா நமக்கு ரொம்ப டேஸ்டியான போலி ரெடி ஆகிடும்.
இப்போது இந்த இடத்துல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டிப்பு, நம்ம வந்து ஜல்லிக்கரண்டியில் வந்து நல்ல எண்ணெயை வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, நான் வந்து இப்போ எண்ணெய் டப்பாக்குள்ளேயே விட்டு இப்படி லைட்டாக, ரொம்ப விடாமல் சும்மா லைட்டாக விட்டு எடுத்துட்டு அந்த கரண்டியில் இது வந்து ஒரு 5-6 போலிக்கு ஒரு 10 போலிக்கு ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜல்லிக்கரண்டியில் ஒட்டவே ஒட்டாது. உங்களுக்கு வந்து போலி திருப்புறத்துக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வரும். நம்ம ஏன்னா அந்த சைடு எண்ணெயே விடலை, ஒரு சைடு மட்டும்தான் நம்ம வந்து எண்ணெய் வந்து லைட்டாக தேய்ச்சி விட்டுருக்கோம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. அதனால் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் ஒட்டாமல், கரண்டியில் வந்து போலி ஒட்டாமல், ஏன்னா நம்ம ரொம்ப மெலிசாக போடுறோம் அந்த நேரத்தில் வந்து நமக்கு கரண்டியில் ஒட்டுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதான் தாட்டி பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.